ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜாய். இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி. நம்மளோட ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் மாப்பு. இந்த மாப்பு இல்லாமல் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வீட்டு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த மாப்பை கண்டுபிடிச்ச பெண்ணுக்கு பின்னாடி நடந்த சோகங்கள் என்ன, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃப்டர் அந்த மாப்பை தயாரிக்க ஆரம்பிச்சா, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் ஜாய். சீரியஸ்லி இந்த படம் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். அதுவும் நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பார்த்து தரணும். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்று. நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கிரியேட்டிவ் கூட நம்ம எப்படி ஒரு பெரிய பணக்காரங்களை மாற்றும். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான கதை தான் இந்த ஜாய்ங்கிற மூவி. சரி, இப்போ வாங்க ஜாய்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனான ஜாய் அமைக்கிறாங்க. இவளோட ஃபுல் நேம் ஜாய் மேக்னோ. இப்போ குட்டி குழந்தையா இருக்கா. இவள் லைஃப்ல ஹாப்பியான தருணம் சைல்டுஹுட் தான். ஏன்னா இவன் மனசுக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இவளுக்கு சின்ன வயசுல சின்னதாக சில பொருட்கள் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறதுன்னு இது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவள் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராஜெக்டை இவளே பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோட அம்மா ஒரு சீரியல் பைத்தியம். 24 நாளும் உட்காந்து சீரியல் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதனாலே என்னோட அம்மாவுக்கும் அப்பா கடையில் பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. அது கடைசியில் டிவோர்ஸில் முடிஞ்சு அவங்க அப்பா தனியாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஜாய் அவங்க அம்மா கிட்ட வளர்ந்துட்டு இருந்தா. பட் அவங்க அம்மாவும் ஜாயை கண்டுக்க மாட்டாங்க. ஜாய்க்குன்னு இருக்கிறது அவங்க பாட்டி மட்டும்தான். அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஜாய் வளர்த்துருப்பாங்க. இங்கே பாரு ஜாய், லைஃப்பில் என்றைக்குமே படிப்பு விட்டுறக்கூடாது, நீ ஒரு பெரிய பொறுப்பு வரணும்னு சொல்லிட்டு ஜாய் வளர்த்துருப்பாங்க. கட் பண்ணால் 1990. இப்போ நம்ம ஜாய் பெரிய பொண்ணாக இருக்கா. ஒரு ஏர்லைன் புக்கிங் கம்பெனியில் ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருக்கா. பட் இவளுக்கு அந்த ஜாப் பிடிக்காது. பட் சர்வேலுக்கு ஏதாவது ஜாப் பண்ணணும்ல, அதனால் வேண்டாம் வெறுப்பா இவன் வேலையை பார்த்துட்டு இருப்பா. பட் இவளுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துட்டே இருக்கும். நம்ம சின்ன சின்ன சில பொருட்கள் செய்கிறோம்ல, அதுக்கு ரெகக்னேஷன் கிடைக்க முடியுது. வீட்டில் யாரும் அவங்க மதிக்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இவள் சின்ன வயசாக இருந்தப்போ நாய்க்காக ஒரு கால் ரெடி பண்ணியிருப்பா. அதை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட காமிச்சு, அம்மா பார்த்தியா இவன் நான் சின்ன வயசு ரெடி பண்ண காலர் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது, இதை பாருன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு உட்காந்து டிவியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து செம கடுப்பாயிரும். கட் பண்ணால் அவன் வீட்டோட கதவை யார் தட்டுற மாதிரி தெரியுது. திறந்து பார்த்தா இவங்க அப்பா வந்திருப்பாரு. சின்ன வயசுல இங்கே டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிருப்பார்ல. இங்கேருந்து போன மனுஷன் 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பட் அந்த ஒய்ஃபோட சண்டை போட்டு டிவோர்ஸ் ஆகிட்டாரு. வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துடும் சொல்லிட்டு தான் பொண்ணுட்டுக்கு வந்திருப்பாரு. சொல்லப்போனால் நம்ம ஹீரோனுக்கு அவங்க அப்பா அவ்வளோ பிடிக்கும். உள்ளே வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ளே கூட்டி போயிடுவா. பட் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா பார்த்து செம கடுப்பாயிரும். யோ நீ எதுக்கு இங்கே வந்த, நான் வேணாம் சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போனேன், மரியாதை இங்கேருந்து போயான்னு சொல்கிறப்ப அதான் நான் பார்த்தேன், நீ இப்போ கூட திருந்தாமல் தான் இருக்க பாரு, இப்போ கூட சீரியல் தான் பார்த்துட்டு இருக்க, நீங்களே மனுஷன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை போட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தா மீன் கோவம் வந்துடுது. அப்பா நீங்கள் தான் 2 சண்டை போட்டே இருப்பீங்க, என் கூட வான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டி போகிறா. வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துக்கு அவங்க அப்பா கூட்டி போகிறா. பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு ஆளும் ஒரு குட்டி குழந்தை இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மீன் கல்யாணமாகி ஒரு பொன் குழந்தை இருக்குது. பட் இவளுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பட் 2 பேர் பெரிய மனசு இல்லாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் 2 பேத்துக்குள்ள அவ்வளோ பேச்சுவார்த்தை இருக்காது. அந்த ரூம் தான் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட்டி போகிறா. அவங்க அப்பாவை பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடுது. ஏமா இவனது குட்டி வந்த, இவனால தான் நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கோவப்படுவார். இவன் ஏன் கோவப்படுறோம் நம்ம போப்போன்னு தெரியும். இப்போ நம்ம எனக்கு என்ன செய்யணும் தெரியல, வேலைக்கும் டைம் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையான சண்டை போட்டு இருக்காதீங்க, இதான் உங்களுக்கு இடையில இருக்கிற கேப்பு. யாரும் இதை தாண்டி ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாய்லெட் பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்து ஒரு கோடு மூடி போட்டுறா. தென் அவள் பாட்டு அவள் வேலை கிளம்பி போயிடுறா. பட் இவளுக்கு தான் வேலை இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு வேண்டாம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கா. இதனால் அவள் வேலை சில பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதை பார்க்குறவளோட மேனேஜரும், இங்கே பாருமா உனக்கு வேலை செய்ய பிடிக்கல, வேலை விட்டுன்று வேணா உன் நைட் ஷிஃப்ட் மாற்றிடுறோம், அங்கே கஸ்டமர் கம்மியாக வருவாங்க, உனக்கு இது ஓகேவான்னு கேட்குறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில. ரொம்ப சோகமாக வேலையில் முடிஞ்சு அவங்க அப்பாவோட கடைக்கு போவா. பார்த்தா அவங்க அப்பா அந்த ஊர்லேயே சின்னதாக மெக்கானிக் கிடச்சிருப்பாரு. அவங்க அப்பா பார்த்து பேசலான்னு போனால் அவங்க அப்பா ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாரு. பார்த்தா இவங்க அப்பா இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டார்ல, 3வது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உசர் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஊரில் இருக்க ஒரு பணக்கார லேடி அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் விடவா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க அப்பா கல்ல போட்டுட்டு இருக்காரா. இவன் தெரிஞ்ச மாதிரி தெரில, பேசாமல் வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுறா. அவள் குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இவள் தூங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் நைட்லாம் இவள் தூக்கம் வர முடிக்குது. ஏன்னா இவள் லைஃப் ஃபுல்லாக சில ட்ராமாஸ் நடந்துகிட்டே இருக்குது. கட் பண்ணால் இவள் சைல்டு நடந்து சில விஷயத்தை காமிக்கிறாங்க. இவள் சின்ன வயசில் ஃப்ரெண்டுக்காக பேப்பரில் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணியிருப்பாள். பட் அவங்க அம்மாவுக்கும் அப்பா கடையில் அடிக்கடி சண்டே வந்துட்டு இருக்குமே. அந்த சண்டையில் அவள் கிராஃப்ட்டை கிழிச்சு போட்டுருவாங்க. இதில் சின்ன வயசில் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ராமாவே இருக்குது. அடிக்கடி கனவுல சின்ன வயசு உருவமே வந்து, ஏ ஜாய் இப்படி உனக்கு பிடிச்சவளை தான் பார்த்துட்டு இருக்கியா, இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போகிற, உன் க்ரியேட்டிவிட்டி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அது கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இதனால் நைட்டில் அவளுக்கு தூக்கம் வராது, ரொம்ப கடுப்பாயிருவா. கட் பண்ண அடுத்த நாள் இவளை பார்க்கறது ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா. சொல்ல போனால் இவளுக்கு அதாவது சின்ன வயசில் கிராஃப்ட் ரெடி பண்ணியிருப்பா. இப்போ வரைக்கும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவனை மீனை பார்த்து பேச வரப்ப நான் மீன் சில பழைய ஞாபகங்கள் வந்துட்டு இருக்கு.
இவ எப்படி அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. கட் பண்ணால் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் ஒரு பாட்டு இருந்திருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போயிருப்பா. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஹஸ்பண்டை பார்த்துருப்பா. 2 பேர்த்துக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். கொஞ்ச நாட்கள்லேயே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த கல்யாணத்துக்கு தான் நம்ம ஹீரோனோட அப்பா வந்திருப்பாரு. பட் வந்தவர் செம்ம போதில் என்ன பேசுன்னு தெரியாமல் அவங்க ஹஸ்பண்ட் பற்றி கேவலமாக பேசியிருப்பாரா. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் செம்ம கோவம் இருக்கும். 2 பேரும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயே செம்ம சண்டை போட்டிருப்பாங்க. அதனால தான் இப்போ கூட அந்த ஹஸ்பண்டுக்கு அவங்க மாமனார் பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாளுக்கு நல்லா தான் பேசியிருக்கும். நம்ம ஹீரோயின் ஏர்லைனில் வேலை பார்த்துட்டு இருப்பா. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலைன்னு பெருசாக கிடையாது. அவர் ஒரு சிங்கரு. எப்போவாவது பாட்டு பாடி கொஞ்சம் காசு கிடைக்கும். அது உங்கள் சர்வேலுக்கு பத்தவே இல்லை. அண்ட் அது போய் இப்போ ஒரு குழந்தை வர வந்துருச்சு. இதுக்கடுத்து என்ன செய்ய தெரியாமல் இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் சிங்கிங்கில் விட்டுருங்க, வேறு வேலைக்கு போங்க, நம்ம ஃபேமிலி பார்க்கணும்னு சொல்கிறப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கும். இதனால் அடிக்கடி 2 பேத்துக்குள்ளே ஒரு பேர் சண்டே வந்திருக்கும். வேறு வழி தெரியாத அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் 2 பேத்துக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு வழி தெரியாத அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோட லைஃபு. ஏதோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோட அப்பா வைப்பாங்க. அவர் இப்போ தான் 3வது கிளம்பலான் இருக்கார்ல. ஸோ அந்த லேடியை மீட் பண்ணி 2 பேரும் காலை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடி அவங்க அப்பா பார்த்து, ஏங்க நம்ம வேணா இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது ரவுட்டிங் போகலாமா, என்கிட்ட ஒரு பெரிய போட் இருக்குது, அதை எடுத்து கடலுக்குள்ளே போகலாம், வேணா உங்கள் ஃபேமிலி கூட்டி வாங்க, 2 பேரும் பேசி பழகிக்கும், நல்லா ஜாலியாக ஒரு ட்ரிப் போய்ட்டு வரும்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கு சரின்னு சொல்லுது. கட் பண்ணால் வீக்கெண்ட் வந்துடும். எல்லோரும் ஜாலியாக அந்த பணக்காரனோட போட்டில் போகலான்னு இருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைலாம் போயிருப்பாங்க. எல்லோரும் ஜாலியாக போட்டில் போயிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒயின்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒயினில் குடிச்சிட்டு இருப்பா. பட் கடலில் அலைனால போட் ஷேக் ஆகும்ல, அப்போ கையில் இருக்கிற ஒயினை கீழே போட்டுருவா. பார்த்து கிளாஸ் பீஸில் உடஞ்சி போயிடும். நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மாப்பு இருக்கும், அதை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ இருக்க ஒரு மாப்பு ஒரு பேசிக்கான மாப்பு, நம்ம ஜஸ்ட்டு கையால் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு அழுக்கு போகணுன்னா கையில் தான் புழிஞ்சாகணும். நான் மீண்டும் அந்த கிளாஸ் பீஸில் எடுத்துகிட்டு கையில் புழிஞ்சிட்டு இருக்கா. பட் அதில் சில கிளாஸ் பீஸு இன்னும் இந்த மாப்புக்குள்ளே தான் இருக்கும். இவ கையை வச்சு புளியிறப்ப அந்த கிளாஸ் பீஸில் கையிலே குச்சிரும். பார்த்தா கையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். இதை பார்த்து எல்லாரும் பயம் ஆரம்பிச்சிரும். உடனே கரை கூட்டி வந்து நம்ம மீன் கையில் கட்டு போட்டு விட்ருவாங்க. பட் அதை பார்க்குறப்ப தான் அவன் மனசுக்குள்ள என்ன வர ஆரம்பிக்குது, நம்ம எது கையில் புழிஞ்சோம், இந்த பேசிக்காக இருக்க ஒரு மாப்பையை வேற லெவலில் மாற்ற முடியுமா, வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி வச்சுட்டு இருப்பாள். அவள் ஃபேமிலிக்கு யாருக்கு ஒன்றும் புரியல. ஏ ஜாய், நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, பேசாமல் படுத்துங்கன்னு சொல்லிட்டு மயக்க மாத்திரை கொடுத்து படுத்துங்க வைப்பாங்க. பட் இவ்வளோ தூங்குனா ஒரு கனவு வந்துட்டே இருக்குமே, அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கனவு வருது. பார்த்தாலோட சின்ன வயசு வருஷம் இவ்வளோ பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். ஹே ஜாய், நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க, கடைசி 15 வருஷமாக நீ குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டுருக்க, உன்னோட திறமைகள் எல்லாத்தையும் நீ ஹைட் பண்ணிட்டே இருக்க, இன்னும் எத்தனை நாள் இது போயிட்டே இருக்கும், நீ உன்னோட உண்மையான திறமை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசு வருஷம் பேசிட்டே இருக்குமா. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். உடனே இந்த கனவுல வந்து முடிச்சுக்குவா. கட் பண்ண உங்கள் ஹஸ்பண்டாக இருப்பார். ஹே ஜாய், என்னாச்சு, ஏதோ கெட்டக்கணம் கொண்டே கேட்குறப்ப ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதுக்கடுத்து இங்கே இருக்கவே வேணாம், நம்மளோட டிவோர்ஸ் ஆச்சுல, எதுக்கு நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம், போங்க, நீங்கள் இன்னொரு பொண்ணை பாருங்கள், அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அங்கே அனுப்பி வச்சிருவா. தென் மொதல் வேலையாக நோட் புக் எடுத்து வச்சுக்கிறா. இவளுக்குள்ள சில ஐடியா வந்துட்டு இருக்குல்ல, அதை ஸ்கெட்சாக வரைவேன்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாப்பு எல்லாமே. பேசிக்கான மாப்பில் புளிகிற மாதிரி எதுவும் இருக்காது. இதில் நம்மளே புளிகிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சில சிஸ்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அதை எப்படி பெருசாக்குறது சின்னதாக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில மாதிரி பண்ணி ரெடி பண்ணிடுறா. தென் இதுக்கடுத்து இவளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டர் வேணும்ல, அதுக்காக என்ன பண்ண யோசிக்கிறப்ப தான் இவங்க அப்பாவோட இப்போ 3வது ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க ஞாபகம் வராங்க. உடனே அவங்க அப்பா பார்த்து, அப்பா நீ இப்போ ஒரு பணக்காரோட பழகிட்டு இருக்கீல்ல, அவங்களோட ஒரு மீட்டிங் மட்டும் கிடைக்குமா ப்ளீஸ், எனக்கா மட்டும் ஒரு நாள் அவங்க வர சொல்லுன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா சரின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நான் மீன் பணக்கார ரெடி பார்க்குறா. அவள் வரைஞ்சால காமிச்சு, மேடம் பார்த்தீங்களா, இதான் நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணலாம் மாப்பு, இது அதை விட அட்வான்ஸான ஒரு மாப்பு, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கல கேட்குறப்ப அந்த மேடம் ஒன்றுமே புரியல. ஏன்னா யூஸ்வலாக யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது ப்ரொஃபஷனலாக இருக்கும், டிசைன் பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷனல் டிசைன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டெமோக்காக ஒரு மாடலாக இருக்கும். பட் எதுவுமே இல்லாமல் இவ கையில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கா. இதை பார்த்து நம்பிக்கை இருக்காது. இங்கே பாருமா, நீ டெமோக்கா ஒரு பீஸ் செஞ்சு கொண்டு வா, அதை நான் பார்த்துக்கிறேன், பிடிச்சிருந்தா அவனை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இவಳು சரின்னு சொல்லிடுறா. இவங்க அப்பா தான் மெக்கானிக் கிடச்சிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற இரும்பு பைப்பில் எடுத்து இவன் நினச்ச மாதிரி மாப்பிள ரெடி பண்ணிடுறா. தென் அதுக்கடுத்து திரும்ப அந்த பணக்கார ரெடி கூப்பிட்றா. அது டெமோலாம் காமிக்கிறப்ப அந்த மேடம் பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா ஒரு புது வகையான ஐடியா இருக்குது, இல்லை இன்வெஸ்ட் பண்ண காசு பார்க்கலாம் தோணுது. சரிம்மா, நான் இப்போதைக்கு கொஞ்சோண்டு காசு தரேன், இதை வச்சு கொஞ்சோண்டு மேனுஃபேக்சர் பண்ணு, தென் அதை எப்படி சேல்ஸ் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணுவோம்,
சொல்லியும் ஓகேவான்னு கேட்குறப்ப இவ்வளோ சரி ரெடி பண்ணிடுறா. பார்த்தா அவங்க ஊரில் வேலை இல்லாமல் சில பெண்கள் இருப்பாங்களே, சின்னதாக ஒரு குடன் மாதிரி வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறா. இதை ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஹோம் பிஸ்னஸ். வீட்டிலே உட்காந்து கையாலேயே அந்த மாப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 மாப்கள் ரெடி பண்ணிட்டா. இப்போ ஏதோ சேல்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்கிட்டு இருக்கா. பட் எந்த கடையுமே இவ மாப் வாங்க முடிக்கிறாங்க. ஏன்னா இவ விற்கிற மாப்போட ரேட்டு $20. நம்ம ஊர் மதிப்புக்கு 1500 வரும். 1500 கொடுத்தவன மாப்பு வாங்க வேணாம். அதனால் யாருமே அந்த மாப்பு வாங்க முடிக்கிறாங்க. இவ்வளோ கேல்குலேஷன் போட்டு பார்க்குறா. பட் இதோட கம்மி வரவே முடிக்குது. ஏன்னா இவ மாப்பில் யூஸ் பண்ணுறது காட்டன், கைப்பிடிக்கு யூஸ் பண்ணுறது மெட்டல். எப்படி பார்த்தாலும் காஸ்ட்டு கம்மி பண்ண முடியல. என்ன செய்யனே தெரியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. வேறு வழியே இல்லை. வேறு எங்கேயாவது போய் சேல்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மார்ட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு வெளியே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே ஸ்னோவில் விளக்கி விட்டு பார்த்தீங்களா இது நாங்கள் செம்மையை க்ளீன் பண்ணுவோம், இந்த மாப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே விளம்பர மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா. இது அங்கே ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா நம்ம மீனோட ஹஸ்பண்ட் தான். இப்போ தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களே. பார்த்தா அவன் இன்னொரு பொண்ணு லவ் பண்ண வச்சிருப்பான். அந்த பொண்ணோட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பான். நான் மீன் இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப இதாயிரும். நான் மீன் நல்லா கண்டிக்கவே மாட்டா. தான் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கூவிக்கு வித்துட்டு இருப்பா. பட் ஒருத்தரும் அந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி தெரில. கொஞ்ச நாள் கழிச்சு நடத்துக்கு போலீஸ் வந்துடுவாங்க. ஏமா இந்த மாதிரி வெளியே கூட தெரியாதா, இது இல்லீகல், கையில் வேறு குழந்தைய வச்சு பிடிச்சி எடுத்துட்டு இருக்க, மறுபடியும் எங்கேருந்து போமான்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப மோசம் பேசுவாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீனோட குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லைம்மா, அம்மா ஒன்றும் பண்ணவே இல்லை, வா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம மீன் அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போயிடுறா. இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கட் பண்ண அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீனை பார்க்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்திருப்பாரு. ஹே ஜாய், உன்னை பார்த்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் பிஸ்னஸ்க்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனு தான் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி நீ அவனோட ஒரு மீட்டிங் போனீங்கன்னா உன் ப்ராடக்ட்டை செல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை என்னால் பண்ண முடிஞ்ச உதவின்னு சொல்கிறப்ப அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிறாங்க. இவனோட பேர் நீல். நம்மளோட நாப்டால் இருக்குது, டிவியில் கூவிக்கு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவன் தான் இந்த நீல். இவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். இதான் அவங்க டார்கெட்டாக இருக்கும். நம்ம மீனை கூட்டி போய் டெமோ கடை சொல்கிறப்ப இவ்வளோ மாப் எடுத்துக்குவா. இது இப்படி யூஸ் பண்ணலாம் சார், கிச்சனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப கன்வீன்ஸாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவப்பட்டு பேசிட்டே இருப்பாள். அங்கே இருக்க யாருக்குமே இவ டெவோ பண்ணுறது பிடிக்கவே இல்லை. பட் அந்த நீலுங்கிற ஆளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ என் கூட வாமான்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் கூட்டி போவான். இப்போ எங்கே சேல்ஸ் பண்ணி காட்டு, இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குறப்ப அவள் திரும்ப சொல்லி காமிப்பா. இதோட ப்ரைஸ் $20 சொல்கிறப்ப பார்த்தியா, இதில் தான் எங்கள் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பொருள் எப்போ சக்ஸஸ் ஆகுன்னா அது ரேட் சீப்பாக இருக்கிறப்ப தான். சின்ன சின்ன எளிய மக்களால் கூட அந்த பொருளை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும். உனக்கு ஒரு பொருளை எப்படி புதுசாக உருவாக்கணும், அதை எப்படி க்ரியேட்டிவ் உருவாக்கணும் எல்லாமே தெரியுது. ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு எதுவும் தெரியாமல் இருக்குது. நீ எங்கூட வா, உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டி போவா. ஒரு பிஸ்னஸ் நல்லா சேல்ஸ் பண்ணணும்னா அதுக்கு இருக்க ஒரே ஒரு டிவி மட்டும்தான். இல்லை போகிற ஆடை பார்த்து தான் நிறைய மக்கள் ஆர்டர் போகிற சான்ஸ் இருக்குது. வேணா இங்கே பாருன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கூட்டி போவான். பார்த்தா அவங்க நெக்லஸ் வித்துட்டு இருப்பாங்க. காய்ஸ் இன்னும் 1/2 நாள் தான் ஸ்டாக் இருக்குது, இந்த நெக்லஸ் வாங்குறவங்க வாங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் போட்டே இருப்பாங்களா. பக்கத்தில் பார்த்தா நம்பர் ஓடிட்டே இருக்கும். இதுதான் இன்றைக்கான டார்கெட்டு. இப்போ ஒரு 20,000 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ. மக்கள் இன்றைக்கி 20,000 பொருளாக ஆர்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ஆர்டர் பண்ண மட்டும்தான் அந்த பொருள் சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் திரும்ப மேனுஃபேக்சர் பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். இதுதான் பிஸ்னஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு நல்லா சேல்ஸ் ஆகணும். நீ எவனோ ஒரு 50,000 பீஸ் கொண்டு வா, அதை நம்ம இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து பார்ப்போம். மக்கள் வாங்கினாங்கன்னா உன் ப்ராடக்ட் சக்ஸஸ்ஸு, அவ்வளோதான், நீ பெரிய பணக்கார ஆயிடுவேன். பட் வாங்கலைன்னா உன் பிஸ்னஸே க்ளோஸ் ஆயிரும். புரியுதாம்மா? இதான் இங்கே இருக்க தொழில்நுட்பம்னு சொல்கிறப்ப இவளுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. பட் 50,000 மாப் ரெடி பண்ணணுன்னா அதுக்கு லட்சக்கணக்கில் காசு ஆகும். என்ன செய்யனே தெரியாமல் இவளுக்கு இருக்க ஒரே ஒரு ஆள் யார், இவங்க அப்போட புது காதலான அந்த மேடம் மட்டும்தான். வேறு வழி இல்லாமல் அந்த மேடம் கூட தான் பேசிகிட்டு இருக்கா. மேடம், இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் பெருசாக்கலாம் ட்ரை பண்ணுறோம். மொத்தம் 50 லட்சம் மாப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படுது. உங்களால் தர முடியுமான்னு கேட்குறப்ப என்னது 2 லட்சமா? ஆல்ரெடி பண்ண 10-20 மாப்பும் சேல் ஆகாமல் இருக்குது. உன்னை நம்பி நான் இப்படி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறது, இது ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறப்ப, மேடம் உங்களை விட்டு எனக்கு ஒரு யாருமே இல்லை, வேணா ஒரு டீலிங் போட்டுக்கோம். என் வீடு நான் உங்கள் பேர் எழுதி வச்சிடறேன். இன்கேஸ் நான் வாங்கின கடனை திருப்பி தரலன்னா என் வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க ப்ளீஸ் மேடம். இதை விட்டு எனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த மேடம் கணசனே தெரில. அவள் கேட்க 2 லட்சத்தை அவள் கொடுத்துறாங்க. அதை வச்சு ஒரு வழியாக 50 மாப் ரெடி பண்ணிடுறா. இதுக்கப்புறம் என்ன, டிவியில் ஆடு போடுறது தான். ஸோ அதுக்கு ஆடெலாம் போட்டுட்டு இருக்கிறப்ப இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நம்ம பொண்ணோட பொருள் சேல்ஸ் ஆக போகுது, அது எவ்வளோ விற்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் டிவி மட்டும் ஆசையாக இருப்பாங்க. பார்த்தா ஒரு மேல் ஆங்கரை வந்து அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். பட் அவனுக்கு அது எப்படி யூஸ் பண்ணி தெரில. மாப்பை ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் சொதப்பி வச்சிடறான். இதனால் யாருமே அந்த மாப்புக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆர்டர் 0ல் இருக்குது. இதை பார்க்குற ஆட் கம்பெனிக்கு என்ன பண்ண தெரில, ஆடை மாற்றிக்கிட்டான்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரெஸ் ஆடை போட்டுறாங்க. ஸோ இவர் ரெடி பண்ண 50,000 மாப்பில் ஒரு மாப் கூட விற்கவே இல்லை. இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். முக்கியமாக அந்த பணக்கார அடிக்கு தான் போச்சு. 2 லட்சம் மொத்தமாக போச்சு, என்னை ஏமாற்றிட்டேன்னு அவங்க கூட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு வழித்தராத நம்ம ஹீரோயின் அந்த நீலி ஃபோன் பண்ணுவா. சார், எனக்காக கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, என்னால் சாதிக்க முடியும்னு சொல்கிறப்ப, சாரிம்மா மற்றவங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஃபோனை வச்சுருன்னு ஒரு ஃபோன் வச்சுருவார்.
வர. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக வேகமாக கார் எடுத்துகிட்டு அந்த கம்பெனிக்கே போயிடுவா. மற்ற பிஸ்னஸ் சர்க்கிள் வெளியே போக சொல்லிட்டு இவனோட பேசிகிட்டு இருப்பா. சார், என் ப்ராடக்ட் ஃப்ளாப் ஆனது காரணம் உங்கள் ஆன்கர் தான். அவருக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தெரில. எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. என் ப்ராடக்ட்டை நானும் சேல்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் எனக்காக கடைசியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தாங்கன்னு சொல்கிறப்ப அந்த நெலிக்கே பார்க்க பாவமாக இருக்குது. சரின்னு நம்ம ஹீரோர் மாடல் ரீட் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து இவ தான் இந்த ஷோ ஆங்கர் பண்ண போகிறா. எங்கே சேல்ஸ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு லைவ் ஆன் பண்ணி விட்றாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் டிவி சேனலில் பேச ஆரம்பிக்கிறா. போனவனோட பதட்டமாக ஆரம்பிச்சிருது. எதுவுமே பேசாமல் பிளாங்காக நின்றுட்டு இருக்கா. நீல் பின்னாடி கத்திட்டே இருக்காரு. ஏம்மா பேசு, சேல்ஸ் பண்ணி காட்டுன்னு சொல்கிறப்ப இவ அசைய முடியல. ரொம்ப ஸ்டக்கனமாக நின்றுட்டு இருக்கா. இதை டிவி வழியாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம தான் நம்ம ஃப்ரெண்டை மோட்டிவேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளே ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு டிவி சேனல் ஃபோன்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஃபோன் பண்ணுவா. மேடம், நீங்கள் உங்கள் கையில் ஒரு மாப் வச்சுருக்கீங்களே, அந்த மாப் எப்படி ஒர்க் ஆகும், அதில் இருக்கிற ஃபிசிஃபிகேஷன் பற்றிலாம் சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப நம்ம எனக்கு அப்போ தான் சொன்னே வரா. உடனே அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தீங்களா, இந்த மாப் ஒரு செம்மையான காட்டன் ரெடி பண்ணுது. இந்த காட்டன் எல்லாத்தையும் செம்மையாக அப்சர்வ் பண்ணும். என் கையில் இருக்குது பாருங்கள் சாக்லேட் சிரப். ஒருவேளை உங்கள் வீட்டோட கிச்சன் இந்த மாதிரி சிந்திருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணால் போதும். நீங்கள் கை வச்சு புளின்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக புளிஞ்சு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள், இது எவ்வளோ கிளியர் பண்ணுது, எல்லாம் வேற லெவல்னு சொல்லிட்டு அந்த மாப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுவாளா. பார்த்த ஆர்டர் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஒரு ஆர்டர் கூட வராத அந்த மாப்பு 29 ஆர்டர் வந்திருக்கும். இதை பார்த்த மனசுக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு. பட் தான் நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பா. பார்த்தா சேல்ஸு எங்கேயும் பிடிச்சிட்டு போயிடும். கடைசி ஒரு வேளை 1/2 மணி நேரத்துக்கு அந்த ஆடை போட்டு முடிச்சுருவாங்க. கடைசியில் விற்றது எவ்வளோன்னு பார்த்தா 47 ஆர்டர்ஸு. ஒரு 1/2 மணி நேரத்தில் இவ்வளோ ஆர்டர் யாரும் பண்ணதே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு அந்த டிவி சேனலுக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு. நம்ம ஹீரோட ப்ராடக்ட் வேற சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஃபேமிலி பார்ட்டிலாம் பண்ணி சமைச்சலே இருப்பாங்க. கட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை ஹியூஜாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸ்லாம் போட்டு நல்லா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களோட சேல்ஸும் பிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. பார்த்து அடுத்த நாள் ஆடுக்கு போகிறப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வேற லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண்டர்மன் ஆகிட்டா. எல்லாம் முடிச்சு ஜாலியாக வீட்டுக்கு வரப்ப அவள் வீட்டில் எல்லாம் சோகமாக இருப்பாங்க. அம்மா என்னாச்சு, எதுக்கு எல்லோரும் சோகமாக இருக்கீங்க கேட்குறப்ப மேலே போய் பார்க்க சொல்லுவாங்க. பார்த்தா அவளோட பாட்டி இறந்து போயிருப்பாங்க. இவ பாட்டி தான் இவளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு. இவங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசில் சண்டையாக போட்டு டாக்ஸிக்காக இருந்திருப்பாங்க. பட் அவள் பாட்டி தான் இவ படித்து முன்னே ஆசைப்பட்டாங்க. இப்போ பாட்டி இறந்தது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க ஃபியூனெல்லாம் முடிச்சு இவள் லைஃப் ஹாப்பியாக போய்ட்டு நினச்சிருப்பா. பட் அப்போ தான் அவளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையே வருது. இவங்க மேனுஃபேக்சருக்காக மெட்டல்லாம் வாங்குவாங்கள்ல, அந்த மெட்டலோட காஸ்ட்டு அப்படி டபுள் ஆயிடுச்சு. அப்படி மட்டும் டபுள் ஆச்சுன்னா ப்ராடக்டோட ரேட் அதிகமாகும். என்ன செய்யனே தெரியாமல் நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. பேசாமல் அந்த கம்பெனி பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அடுத்த அந்த கம்பெனி ஓனரை பார்க்க போகிறா. பட் அங்கே பார்த்தா ஓனர் இருக்க மாட்டார். அந்த கம்பெனியோட சூப்பர்வைசர் தான் இருப்பார். சார், நான் உங்கள் கம்பெனி கிட்ட தான் மெட்டல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். பட் அந்த மெட்டலோட காஸ்ட்டை திடீர்னு டபுள் ஆகிட்டீங்க. நாங்கள் எப்படி சார் சர்வே பண்ணுறது? நீங்களும் ஓனர் கூப்பிடுங்க, நான் அவரை பார்த்து பேசுகிறேன். எனக்கு காஸ்ட்டு கம்மியாக அந்த மெட்டலில் தாங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா, இந்த மெட்டல் ரேட் இவ்வளோ தான், உனக்கு வாங்க இஷ்டம் தான் வாங்கு, அப்படி இல்லை இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர பேசுவாங்களா. இதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சொல்லப்போனால் இந்த கம்பெனியில் ஏதோ திரும்ப நடக்க மாதிரி தோணுது. பேசாமல் நம்மளே இந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள நுழைவா. பார்த்து இந்த கம்பெனி டேபிளில் பேட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா இவ டிசைன் பண்ண மாப்புக்கு அவங்க பேட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. இதை பார்த்து ஒரு செம்ம கடுப்பாயிருச்சு. இவ ப்ராடக்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பிளான் இருப்பாங்க. இதை பார்த்தோன்னு செம்ம கடுப்பாயிரும். அந்த மேனேஜரை கூப்பிட்டு, யோ என்ன என் ப்ராடக்ட் திருடி இருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய திமிர் இருக்கும், உடனே உங்கள் எல்லாருமே கேஸ் போட்டு உங்கள் கம்பெனி உள்ள தூக்கி போட போகிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா, நாங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டோம், நீ தான் போவேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் தான் பேட்டர்ன் வாங்கியிருக்கோம். சொல்லப்போனால் நீ சேல் பண்ண தான் திருடி விற்றதாக அர்த்தம். வேணால் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போலீஸே ஃபோன் பண்ணிடுவாங்க. சார், இங்கே பாருங்கள், இதில் எடுத்து திருட்டுத்தனமாக எங்கள் ஆஃபீஸில் வந்திருக்கா. நாங்கள் பேட்டர்ன் வாங்கின ஒரு டிசைனை இவள் ஆட்டை போட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கா. இது ரொம்ப பெரிய தப்பு சார். இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போடுன்னு சொல்லிட்டு நம்ம மீன்மேலே கேஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தா ராயல்ட்டி கேஸ் வந்திருக்கும். இவ தான் என்னமோ டிசைனை திருடி விற்றதா இவன் மேலே காசு கட்டி கேஸ் போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு மனசுடைஞ்சு போயிடும். ஏன்னா இவ பண்ண டிசைனை அவங்க ஆட்டை போடுறது மட்டும் இல்லாமல் இவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என் கிரியேட்டிவிட்டி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. இதை பார்த்து அந்த பணக்கார அம்மாக்கு என்ன செய்ய தெரில. இங்கே பாருமா, நான் உன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணேன், நீ இந்த காசு திருப்பி தரவே இல்லை. எனக்கு இருக்க ஒரே ஒரு வழி என்னன்னா உன் வீட்டு எழுதி வாங்குறது மட்டும்தான். இதில் கையெழுத்து போட்டுரு, அப்போ நான் தான் நாளை பண்ணி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிட்ட வீட்டு எழுதி வாங்கிக்குவாங்க. இதை பார்த்தவளுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். வீட்டில் உட்காந்து கதறிக்கை எழுதிட்டு இருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த காப்பிரைட் தானே. இதை பற்றி தெரிஞ்சுக்காதனால நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் நைட் உட்காந்து அந்த காப்பிரைட்டை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறா. தென் அவளுக்குள்ள இருக்கிற அந்த இன்சீக்கியர்னால அவள் ஹேர்லாம் கட் பண்ணிடுவா. தென் நைட்டு பகல்னு உட்காந்து அந்த காப்பிரைட்டில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் படித்து முடிக்கிறா. அப்போ ஒரு பேஜை படிக்கிறப்ப தான் இவளுக்கு ஒரு எண்ணம் ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த நாள் ஒரு ஹோட்டல் ரூம் போவா. பார்த்தா அங்கே தான் அந்த கம்பெனியோட ஓனர் இருப்பார். அவரை பார்த்து இவ டிமாண்ட் ஆகிக்க ஆரம்பிக்கிற. இங்கே பாரு, நீ தான் என் ப்ராடக்ட் ஆட்டே போட்டிருக்க, மறுபடியும் இந்த கேஸ் விட்ரா பண்ணிடு, இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணுவேன்னு சொல்கிறப்ப என்னடி பண்ண முடியும்னால, நான் பேட்டர்ன் வாங்கிட்டேன், நான் அவன் மேலே கேஸ் தான் போடுவேன். ஆமாண்டி, நான் தான் காப்பி அடித்தேன்,
உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர பேசுவானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு ப்ரூஃப் எடுத்து காமிக்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அந்த பணக்கார்ட்டேருந்து காசு வாங்கியிருப்பாள் 2 லட்சம் கடன். அப்போயே கம்பெனியை சின்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பா. சொல்லப்போனால் டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஸோ என்னதான் இப்போ நம்ம ஹீரோயின் மேலே கேஸ் போட்டாலும் அந்த கேஸ் ஜெயிக்க போகிற யாருன்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை சீல் வைக்க முடியும். இவனை ஜீரோவாக்கி இவனை தூக்கி ஜெயிலில் போட முடியும். என்ன நான் அது பண்ணவா? நீ ஜெயிலுக்கு போகிறேன்னு கேட்குறப்ப இப்போ அந்த ஓனர் கழுவிட ஆரம்பிச்சிருது. ஏம்மா நான் அந்த கேஸ் விட்ரா பண்ணிக்கிறேன், உனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சோ அந்த காசை திருப்பி கொடுத்துறேன், சொல்லப்போனால் வட்டி மூலம் கூட திருப்பி கொடுத்துறேம்மா, ப்ளீஸ் நீ எனக்கு ஏன்ச்சு அந்த கேஸை மட்டும் போடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சரண்டர் ஆயிடுவார். தென் இதுக்கடுத்து நீ சீப்பாக தான் எனக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 கம்பெனிகளில் கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனரா டவுன்ஃபால் நோக்கி போன கம்பெனி இப்போ திரும்ப மேலே வந்துடுச்சு. இதுக்காக ஒரு பெரிய கம்பெனி உருவாக்குறா. தன்னை மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாத பெண்களுக்கு அதில் வேலை போட்டு கொடுக்குறா. தென் அதுக்கடுத்து இவ வச்சது மட்டும் சட்டம் கிடையாது, இவ்வளோ நிறைய பொண்ணுங்க கிரியேட்டிவ் இருப்பாங்களே, அவங்க டிசைனுக்கு பிடிச்சிருந்தா கூட அதை கம்பெனி ஆட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டடான கம்பெனியாக இவ கம்பெனி உருவாக்க ஆரம்பிக்கிறா. இவரோட எக்ஸ் ஹஸ்பண்டை ஒரு பார்ட்னராக வச்சுக்கிறா. இதுதான் ஜாய்ங்கிற இந்த படத்தோட கதை. இது ரியல் லைஃப்பில் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்மனோட கதை. இவங்க ரியல் லைஃப்பை சேர்ந்த ஜோய் மேக்னோ. இவங்க கம்பெனியோட பேர் க்ளீன் பாஸ். இப்போ அவங்க கம்பெனி நிறைய ப்ராடக்ட் விற்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம துணி தொங்க போகிறதுக்கான ஆங்கர் இருக்குல்ல, அதுலேருந்து விண்டோவில் க்ளீன் பண்ணுறது ஸ்ப்ரே இருக்கும்ல, அது வரைக்கும் நிறைய பொருட்கள் இவங்க கம்பெனியில் விற்றுட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. சின்னதாக வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியா இப்போ உங்களுக்கு பெரிய பழக்கங்களாகிருக்கு. இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவுக்கு நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம்னா நம்மளும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.